பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1968 மெக்சிகோ நகரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற்றது. அந்த சமயத்தில் ஜான் ஸ்டீஃபன் ஆக்பரி என்று சொல்லப்படுகிறதான வாலிபனும் அதில் கலந்து கொண்டார். போட்டிகள் ஆரம்பித்தது. உடனடியாக போட்டிகள் ஆரம்பிக்கும் பொழுது அத்தனை பேரும் ஓட ஆரம்பித்தார்கள். ஓடின வேகத்திலேயே இந்த ஜான் ஸ்டீஃபன் ஆக்பரி என்று சொல்லப்படுகிறதான வாலிபனுக்கு கால்களிலே சிறு காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார். கடைசியில் எல்லோரும் ஓடி முடித்தார்கள். ஆனால் இந்த ஜான் ஸ்டீஃபன் ஆக்பரி என்று சொல்லுகிறதான அந்த வாலிபன் 1 மணி நேரம் 30 நிமிடம் தாமதமாக சென்று அந்த எல்லையை கடந்தார். உடனடியாக அங்கிருந்த அத்தனை பேரும் அவளை ஒரு கேள்வி கேட்டார்கள். ஜான் ஸ்டீஃபன் ஆக்பரை பார்த்து, ஏன் உங்களுக்கு கால்களில் அடிபட்டு விட்டது, ரத்தம் சொட்ட நீங்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆரம்பித்தீர்களே அங்கேயே அடிபட்டு விட்டது, அங்கேயே நின்று இருக்கலாமே, இந்த அடிபட்டதற்கான சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கலாமே, ஏன் தேவையில்லாமல் நீங்கள் இவ்வளவு தூரம் ஓடி வர வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஜான் ஸ்டீஃபன் ஆக்பரி என்று சொல்லப்படுகிறதான வாலிபன் ஒன்றை சொன்னான். என்னுடைய கிராம மக்கள் பல பணங்களை செலவழித்து 5000 மைலுக்கு அப்பால் இருந்து என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு நியமிக்கப்பட்டதான அந்த இலக்கு, எனக்கு நியமிக்கப்பட்டதான அந்த எல்லையை தொடும்படிக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் தோற்று போவதற்காக அல்ல, ஆரம்பித்த வேகத்திலேயே தோற்று போவதற்காக அல்ல, முடியும் வரைக்கும் அந்த எல்லையை தொடும் வரைக்கும் நான் ஓடி முடித்து விட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பணம் செலவழித்து என்னுடைய மக்கள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த அரங்கமே எழும்பி நின்று கரங்களை தட்டி அந்த மனிதனை உற்சாகப்படுத்தியதாக இந்த கதை சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மையும் அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், பரிசுத்தம் பண்ணிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக வித்தியாசமான நோக்கத்தோடு கூட பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியில நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களுக்காக ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இதையெல்லாம் முன்வைத்து, நாம் பல காரியங்களை முன்வைத்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்காக, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை புரிந்து கொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் ஆரம்பித்த வேகத்திலேயே நாம் முடித்து விடாதபடி முடிவு பரியந்தும் அதை காத்துக்கொள்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி ஆரம்பித்திருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் ஆரம்பித்த இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறதான சில பிரச்சனைகள், இதையெல்லாம் பார்த்து துவண்டு போய் அங்கேயே நம்முடைய ஓட்டத்தை நிறுத்திவிடாமல் முடிவு பரியந்தும் ஓடுகிறவர்கள் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதன்படியே இந்த நாட்களில் ஒன்றை சிந்திப்போம். நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆரம்பித்த வேகத்திலேயே இந்த ஓட்டத்தை கைவிட்டு விட்டோமா, அல்லது மீண்டும் 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 ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுதும், போராட்டங்கள் வரும் பொழுதும், பலவிதமான இழப்புகள் நேரிடும் போதும், என்னுடைய வாழ்க்கையில பல இழப்புகளை பார்க்கும் பொழுதும், பல கரடுமுரடான சூழ்நிலைக்கு மத்தியில் நான் தள்ளப்படும் பொழுதும் நான் விடாமல், கிறிஸ்துவை விடாமல், கிறிஸ்து எனக்கு நியமித்திருக்கிறதான பாதைகளை விடாமல் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நாட்கள் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை துவங்குவோம். நாம் ஆரம்பித்த இடத்திலேயே விழுந்து விட்டேனா, அல்லது ஆரம்பித்து நான் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறேனா என்பதை சிந்திக்கிறவர்களாக இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த சிந்தையோடு கூட நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வேத பகுதியில் வாசித்ததின்படியே ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி
ஆரம்பித்துக் கொண்டிருப்போம் ஆகில் அவரிடத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனையும் ஒரு வித்தியாசமான நோக்கத்தோடு கூட சிருஷ்டித்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன், தமக்கென தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர், அந்த தெரிந்தெடுப்பை புரிந்த நாங்கள் ஆண்டவர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆரம்பித்த வேகத்திலேயே இது முடித்து விடாதபடி தொடர்ந்தேற்றியாக ஆண்டவர் உமக்கென்று ஓட, உமக்கென்று உழைக்க, உமக்கென்று காரியங்களை சாதிக்க நீங்க எங்களிடத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீரோ அந்த எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டவர்களாக செயல்பட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பண்ணும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சிந்தனையோடு கூட நாளை துவங்குகிற இவர்கள் இந்த நாள் முழுவதும் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும். நான் ஆரம்பித்த வேகத்திலேயே என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேனா அல்லது தொடர்ந்தேற்றியாக ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்த்து ஓட உதவி செய்யும். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறதன்படியே கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆசையாய் தொடர்வதற்கு உதவி செய்யும். கசப்போடு அல்ல, மன கடினத்தோடு அல்ல, இது கடமைக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆண்டவரே, இது என் மீது விழுந்த கடமை, இதை நான் செய்து ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆசையாய் முடிவு பரியந்தம் தொடர்வதற்கு, எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை அடைந்து கொள்ளும்படிக்கு தொடர்வதற்கு, ஆசையாய் தொடர்வதற்கு உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுகிறார். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.